கவர்மெண்ட்லேருந்து, அப்சர்லேருந்து, நஃபாத்லேருந்து உங்களுக்கு யாருமே ஃபோன் பண்ணிலாம் கேட்கவே மாட்டாங்க. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அது போக நம்ம செடியை பாருங்கள், கத்தாழை செடி ஏற்கனவே வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? இப்போ தான் கொஞ்சம் பெருசாகி வந்திருக்கு தடுத்து. அது போக நம்ம முருங்கை மரம் விதையும் போட்டிருந்தோம். அது இப்போ தான் தடுத்து நிற்கிது. 3 விதை போட்டேன், அதில் ஒன்று தான் முளைச்சி வந்திருக்கு. இந்த பாருங்க. ஏன்னா இந்தோனேஷியா வச்சுருக்காங்க, அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. தான் இருக்கு பாருங்கள் செடி, அவங்க வச்ச செடி. அதனால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு இஸ்திராகமா உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் மேடமோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க மரம் இருந்துச்சு, அவங்கள்ட்ட விதை வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். அதுதான் இப்போ தடுத்து நிற்கிது. இங்கே ஒரே ஒரு மரம் வந்திருக்கு, முருங்கை மரம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்பேன் எப்படி வளருதுன்னு. அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த பீன்ஸ் வைத்தியர் நம்ம சேனலில் சொல்லியிருப்போம். கிட்னி கல் இருந்துச்சுன்னா கிட்னியில் அந்த பீன்ஸ் மருந்து சாப்பிட்டோம்னா உடனே ரிலீஸ் ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. நம்ம வீட்டில் இப்போ காலைல டிஃபன் எதுவும் ரெடி பண்ணல. காலைல பார்த்திங்கன்னா அந்த மருந்து தான் வெறும் வயிற்றில் குடிக்கணும்னு சொல்லி காலையிலே 5 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த பீன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வேக வச்சுருக்கோம். இனிமேல் தான் அதை அரைச்சி குடிக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுதான் நம்ம நேற்று நம்ம இதில் வாங்கினோம் இல்லையா, லூலில் வாங்கினோம் இல்லையா பீன்ஸு. அந்த பீன்ஸை கொண்டு வந்து அதை அந்த பிரித்து அதை உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக என்ன செய்யணும்னா, ஒரு லிட்டர் தண்ணியில் 1/4 கிலோ பீன்ஸை போட்டு 1 லிட்டர் தண்ணியில் நல்லா சிம்லேயே போட்டு வேக விட்டு ஒரு 1 மணி நேரம் வேக விட்டு இப்போ அதை எடுத்து அரைச்சிருக்கோம். அரைச்சி இப்போ கூழ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இன்றைக்கி காலைல சாப்பாடு நம்மளுக்கு. ஏன்னா இது எப்படின்னா, இந்த கிட்னி நம்ம வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். என்னென்னா கிட்னியில் கல் இருந்துச்சுன்னா அவ்வளோத்தையும் அந்த கல்லை ஃபுல்லாக அந்த நம்ம யூரின் போகும்போது ஃபுல்லாகவே அவ்வளோத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். சரியா? ஏன்னா நான் அந்த மாதிரி ஊரில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். கிட்னியில் கல் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதை நம்ம இதில் தான் பார்த்தேன், யூடியூப்பில் தான் பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்து இந்த ஹீலர் பாஸ்கர்னு சொல்லி அவங்க தான் சொல்லியிருந்தாங்க இந்த மருந்தை. அதனால் நம்ம இங்கே ரெடி பண்ணி சாப்பிட்டோம். நம்ம ஊரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அந்த கிட்னி கல் எடுக்கிறதுக்கு. நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறனால நம்ம இங்கே வந்தாச்சு. இங்கே வந்துட்டு இதை ரெடி பண்ணி தான் சாப்பிட்டேன். இதை ரெடி பண்ணி சாப்பிட்டேன். காலையில் சாப்பிட்டேன். நைட்டு ஒரு 9 மணி 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கல் பார்த்திங்கன்னா அந்த யூரின் இருக்கும்போதே வெளியே வந்துட்டு செம எஃபெக்டாக உள்ள இந்த மருந்து பார்த்துவாங்க. கல்லடைப்புக்கு இது பெஸ்ட்டு மருந்து. அதனால் எல்லாருமே இந்த கிட்னியில் எதுவும் கல் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மருந்தை ரெடி பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக அந்த கல் வெளியே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுதான் இப்போ குடிக்க போகிறோம். இதை குடிச்சிட்டு அடுத்தாப்பில் இதை குடிச்சாமா இது 1 லிட்டர் தண்ணி, இது 1 லிட்ரு. சரியா? இப்போ நம்ம 1/4 கிலோ பீன்ஸு அந்த 1 லிட்டர் தண்ணி போட்டு வேக வச்சது பார்த்திங்கன்னா, இது இப்போ அளவு பார்த்தோம்னா இதில் ஒரு லிட்டர் இருக்கும். சரியா? இப்போ இதை குடிச்சிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை குடிச்சதுக்கப்புறம் இதை தொடர்ந்து 3 மணி நேரத்தில் 3 லிட்டர் தண்ணி இதை குடிச்சு முடித்த உடனேயுமே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடணும். தண்ணி குடிச்சது எப்படின்னா 3 மணி நேரத்தில் 3 லிட்டர் தண்ணி குடிச்சிடணும். சரியா? அதுக்கப்புறம் அந்த 3 லிட்டர் தண்ணி குடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். வயிறு மட்டும் தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த யூரின் இருக்கும்போது இப்போ கல் இறக்கா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நீங்கள் யூரின் இருக்கும்போது என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு கண்ணாடி பாத்திரத்துலையோ அந்த பாட்டில்லையோ இல்லை கிளாஸ்லேயோ நீங்கள் அதை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த யூரின் அந்த கல் நம்ம வெளியே வர்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே? ஆனால் எனக்கு என்னோடய ரிசல்ட் இது உண்மையான ரிசல்ட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சவுதிக்கு வந்ததுக்கப்புறம் இது ரெடி பண்ணி சாப்பிட்டு தான் எனக்கு அந்த கல்லே வெளியே வந்துச்சு. ஓகே? அதனால நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ நான் இப்போ எனக்கு கல் இல்லை, ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை நான் இதை ரெடி பண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா சஹாஃபா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு. இது அப்பாயின்மெண்ட் போட்டு வர்றது இதில். ஏன்னா எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ தான் வருவாங்க. இப்போ மகளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எப்போவுமே நாளைக்கு போகிறதா இருந்தால் இன்றைக்கே சொல்லிடுவாங்க, நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க வாட்ஸ்அப்பில். திடீர்னு தான் இப்போ ஒரு மத்தியானம் போல் தான் சொன்னாங்க. இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் போய் சாப்பிடணும். வீட்டில் சமையல்லாம் பொங்கியாச்சு. காலைல நம்ம அந்த மருந்து குடித்தோமோ அதோடு உட்காந்துருக்கோம். மத்தியானம் சாப்பாடு எதுவும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். அதுக்குள்ளே இந்த மேடம் பொண்ணு ஃபோன் பண்ணிட்டாங்களா, ஹாஸ்பிட்டல் பொண்ணு. அதனால் வந்திருக்கோம். அங்கே வந்த பிறகு தான் வீட்டில் போய் விட்டுட்டு நம்ம போய் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும். சாப்பிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே போயிருந்தோம் இல்லையா, அந்த அவங்க ஓனர் மகளை கூட்டு வெளியே போயிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தாங்க. சாப்பாடு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸு, அது போக பார்த்திங்கன்னா நம்ம டூனா மீன் இருக்கு இல்லையா, அந்த டூனா மீனில் கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருக்காப்புல. அது போக பார்த்திங்கன்னா அப்பளம் இருக்குது.
கொஞ்சம் சேலட் இருக்குது. ஓகே, இதுதான் நமக்கு மத்தியானம் சாப்பாடு. இந்த சாப்பாடை சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மணி வந்து 3:50 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல வேறு என்ன வேலைக்கு வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம். அதாவது ஓனரோட பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் பாண்டா இருக்கு இல்லையா, பாண்டா பக்கத்தில் உள்ள அந்த வருடா கடைக்கு போங்க, வருடா கடைக்கு போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ நம்ம வருடா கடைக்கு வந்தாச்சு. இந்த பாருங்க, இந்த ஏரியாவில் தான் அந்த பாண்டாண்டா எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த ஏரியா இது. ஓகே, இங்கே வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணணும். இந்த இருக்கு பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு பாருங்க, இதுதான் வருடானா நம்ம இந்த பொக்கே எல்லாம் வாங்குவோம்ல, அதுக்கு பேர் இந்த பொக்கே கடையை வந்து இவங்க வந்து வருடாடிப்பாங்க. ஓகே, இந்த ஏத்தாவில் பார்த்தீங்களா, அதுதான் அந்த கடை. நம்ம இப்போ இந்த இடத்துல வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு ஃபோன் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ நம்ம காசு கொடுத்து அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோண்ணே. இப்போ நம்ம அந்த வருடா கடைக்கு வந்தோம் இல்லையா, அதாவது அந்த பொக்கே கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அரை மணி நேரம் நின்றுருக்கு. அரை மணி நேரம் நின்று இதை செய்கிறதுக்கு தான் அரை மணி நேரம். பார்த்தீங்களா, இதைத்தான் இவ்வளோ நேரம் நான் நின்று செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரியால். ஓகே, இதை வாங்குறதுக்கு தான் நம்ம பெரிய பொண்ணு வந்து இங்கே அனுப்பிவிட்டாங்க. வாங்கியாச்சு. இதை கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு வேறு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி நான் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பொக்கே வாங்க போயிருந்தோம் இல்லையா, பொக்கே வாங்கி போய் வீட்டில் கொண்டு கொடுத்தோம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல்லா கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். நம்ம நேற்று வந்தோம் இல்லையா, அதே பல்லாஸ்பத்திரிக்கு இன்றைக்கும் வந்திருக்கான். எதுக்கு வந்திருக்கான்னு தெரில. இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கான். இப்போ அவன் வந்ததுக்கப்புறம் அவனை கூப்பிட்டுட்டு அவன் வேறு எங்கே போகிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது போக இப்போ திருப்பி இங்கே வந்து நிற்கிறான். கரெக்டாக பொண்ணும் ஃபோன் பண்ணிட்டாங்க, பெரிய பொண்ணு. அவங்களுக்கு எதாவது வேலை இருக்கும் போல இருக்குது. அதனால் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் தம்பியை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா, எங்கேன்னாப்புல இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஏரியா பேர் சொன்னேன், மல்கா அப்படின்னு சொல்லி. அப்படியா, சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வஸ்டாப்பில். அதனால் இப்போ இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துருக்கோம். உள்ளே போயிருக்கான்னு நான் வரல, நம்ம வண்டிலே உட்காந்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா அதாவது ஸ்கேம் காலு, அது போக அதாவது ஸ்கேம் மெசேஜு, ஃபேக் காலு, அதே மாதிரி நிறைய இடத்துல இருந்து வருது. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேரோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துடுறாங்க. எனக்கே அந்த மாதிரி நடந்துச்சு. அதாவது எப்படின்னா, எனக்கே என்ன சொல்லணும், எனக்கு எனக்கு எதுவுமே வரல. எனக்கு மெசேஜ் வரல, ஒரு ஓடிபி வரல, எதுவுமே எனக்கு வரல. ஆனால் என்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா 500 ரியாலுக்கு மேலே என்கிட்டருந்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல நடக்குது. அப்படி நிறைய இடத்துல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன், ஒரு லிங்க் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வருது. கிஃப்ட் அனுப்புகிறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வருது. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்சர்லேருந்து உங்களுக்கு நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம். அது போக நஃபாத்துன்னு சொல்லி இங்கே ஒரு ஆப் இருக்குது, அதை அந்த அக்கௌண்ட் நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கால் வருது. அதனால் இதை எல்லாருமே ரொம்ப கவனமாக இருங்க. என்ன காரணம்னா, இதிலேருந்து யார் வந்து ஃபோன் பண்ணியோ ஏதோ கேட்டாங்க, உங்களுக்கு உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருக்கேன், நீங்கள் அதை டச் பண்ணி இது பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களோட ஓடிபி வந்திருக்கு, ஓடிபி சொல்லுங்கள், அப்படி இப்படின்னு யார் என்ன சொன்னாலும் சரி தான், நீங்கள் எதுவுமே இது பண்ணிடாதீங்க. அதாவது கேட்டுறாதீங்க. அதுக்கு வந்து நீங்கள் எதுவும் பதில் கொடுத்துடாதீங்க. ஏதாவது லிங்க் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த லிங்கை போய் அட்டன் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது வந்து நிறைய திருட்டுங்க நடக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பார்த்துவாங்க. ஏன்னா இது வந்து அடிக்கடி இங்கே நிறைய இந்த சவுதியில் பொறுத்தளவுக்கு அந்த நியூஸ் வந்து அடிக்கடி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நிறைய ஸ்கேமர் இருக்காங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி வந்துருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு மெசேஜில் உங்களுக்கு தெரியாத மெசேஜ் வந்தாலோ, இல்லை உங்கள் தெரியாத நம்பர்லேருந்து எதுவும் கால் வந்தாலோ எதுவுமே அட்டன் பண்ணிடாதீங்க. சரியா, கவர்மெண்ட்லேருந்து, அப்சர்லேருந்து, நஃபாத்லேருந்து உங்களுக்கு யாருமே ஃபோன் பண்ணிலாம் கேட்கவே மாட்டாங்க. சரியா, நீங்கள் அது வந்து அப்சரில் இருந்தாலும் சரி தான், நஃபாத்தில் இருந்தாலும் சரி தான், நம்மளாக உள்ளே போய் அதுக்கு நம்ம அட்டன் பண்ணி நம்ம உள்ளே போயிட்டு நமக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை நம்மளாக தான் உள்ளே போய் பார்க்கணுமே தவிர, அவங்களாம் அங்கேருந்து ஃபோன் பண்ணியோ இல்லை நம்ம உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறோம், வைக்கிறோம், வாங்குறோன்னு சொல்லி யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால் எக்காரணம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் உள்ள பணம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது மக்காவிற்கு புதிய சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது மக்காவின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும், பயணிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை வழங்கவும் சவுதி அரேபியா புதிய திட்டங்களை அறிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மெட்ரோ ரயில் மற்றும் புதிய விமான நிலையம் ஆகியவை வரவிருக்கின்றன. இது மக்காவிற்கும் ஜித்தாவிற்கும் இடையில் அமைய உள்ளது. இதன் மூலம் ஹஜ் மற்றும் உம்ரா பயணிகளுக்கு பயண நேரம்
பெருமளவு குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அதாவது சீக்கிரம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா இப்போ ஜித்தாவில் மட்டும்தான் விமான நிலையம் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் மக்காவை ஒட்டி வரும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளைட்டும் நிறையா விடுவாங்க. அது போக நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது நேரமும், ஏன்னா பக்கத்தில் வந்துட்டுனா மக்காவோட பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க நம்ம ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அப்படியே உடனே பக்கத்தில் ஒரு டாக்ஸியோ ஏதோ பிடிச்சடி போகிற மாதிரி நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் ஆகும். அந்த ஒரு திட்டங்களை வந்து நம்ம சீக்கிரம் கொண்டு வர போகிறோம். அது போக மெட்ரோ ரயில் வசதியும் கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நான் இதை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே. அது போக இதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது இந்த சவுதியில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதில் தெரியப்படுத்துவோம், நம்ம சேனலில் தெரியப்படுத்துவோம். நம்ம சேனலை வந்து மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சவுதியில் நடக்கிற அப்டேட்டை நான் அடிக்கடி இதில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அப்துல்லா வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருந்தோம் இல்லையா, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் வந்த ரூமுக்கு சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மேடம் கூப்பிட்டு வந்துட்டாங்க, வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அங்கே நேராக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நோட்டு புக் கடை வந்துருக்காங்க. இந்த அது இல்லையா சோப்பு கலரும் ப்ளூ கலரும் எழுத்து, அதான் நோட்டு புக் கடை. அங்கேயும் போயிட்டு இந்த ஏடிஎம் போயிட்டு இந்த பக்கலாவுக்கும் போனாங்க. இப்போ 2 பேரும் போயிருக்காங்க. அதாவது அவங்க அம்மாவும் ஏதாவது எங்கள் மேடமும் அந்த கல்யாண பொண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணு இங்கே வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த உள்ளே போயிருக்காங்க. இதை முடிச்சுட்டு வேறு எங்கே போகிறாங்க அப்படின்னு தெரில. வரட்டும், வந்ததுக்காரன் எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து இப்போ அந்த சனியாக வந்துருக்காங்க பார்த்தீங்களா, சனியா. அதாவது அங்கே நம்ம ஸ்டேஷ்னரி போயிருந்தாங்க இல்லையா, ஸ்டேஷ்னரி போயிட்டு நேராக இங்கே வந்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்தது பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு, அந்த திருதா ஜூம் பண்ணி வாங்கிட்டா பாருங்க, இந்த கடைக்கு தான் வந்தது. ஏன்னா இங்கே தான் மேக்கப் ஜாமான்லாம் வாங்குறது வந்து இந்த கடைக்கு தான் போகணும்னு சொல்லி அங்கேருந்து வந்தாங்க. ஆனால் வர்ற வழியில் என்ன நினச்சாங்கன்னு தெரில, இங்கே விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது உள்ளே போயிருக்காங்க 2 பேரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துலேருந்தே ஒரே வேலை தான். இன்றைக்கி சாயந்தரம் வண்டி எடுத்தது அப்படி நிற்காமல் வண்டி ஓடிட்டே இருக்குது, கேப்பே இல்லை. ரூமுக்கு வந்தோடனே அடுத்தடுத்த வேலை நெக்ஸ்ட் வேலையாக அப்படி ஓடிட்டே இருக்குது. இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ உள்ளே போயிருக்காங்களா, இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ அந்த கடைக்கு போகணுமா, இப்போ அந்த கடையை முடிச்சுட்டு வேறு எங்கேயும் போகிறாங்களா அப்படின்னு தெரில. இதில் வேறு அவங்க பெரிய மகன், ஓனரோட பெரிய மகன், அவங்க ஒய்ஃபு, அவங்க வேலைக்காரமெல்லாம் எங்கேயோ போயிருக்காங்களாம். அவங்கள போய் ரொம்ப வரையும் கூப்பிட்ருங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் போட்டிருக்காப்புல. ஆனால் இங்கேயே இப்போ மணி 9:15 ஆயிடுச்சு. அநேகமாக நம்ம போகிறோமா இல்லைன்னா அவர் மகனே போய் கூப்பிட்டு வந்துடுவாரா அப்படிங்க தெரில. சரி, இப்போ இவங்க எப்போ வராங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கே முடிச்சுட்டு சனியாக முடிச்சுட்டு இங்கே வந்துட்டாங்க இருக்கு இல்லையா, அந்த மேக்கப் கடை வந்தாச்சு. வண்டி நம்ம இங்கே நிப்பாட்டியிருக்கோம். உள்ளே 2 பேரும் போயிருக்காங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9:50 கிட்ட ஆகிட்டு. அவர் வேறு ஓனர் மகன் வேறு சொல்லியிருந்தார் அந்த 9:30க்கு அங்கே அவங்க ஒய்ஃபை கூட போகணுன்ட்டு. இன்ன வரைக்கும் வேறு எதுவும் ஃபோன் பண்ணலை. இவங்க இது உள்ள இப்போ தான் போயிருக்காங்க. இன்னும் எப்போ வராங்கன்னு தெரில. வரட்டும், வந்ததுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடைக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். கடைக்கெலாம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நைட்டு சாப்பாடு வந்து கடையில் வாங்கிட்டோம். நைட்டு வந்து சாப்பாடு வந்து இன்றைக்கி ப்ரோஸ்ட் நம்ம வீட்டில் இந்த நம்ம எம்பரேர் சவர்மா இருக்கு இல்லையா, நம்ம அங்கே போய் வாங்கியிருக்கோம். பாருங்க, குபுஸ் தந்துருக்காங்க. இது சிக்கன் வந்து ப்ரோஸ்ட்டு. அது போக அதுக்கு வந்து மைனஸு, இதுவும் மைனஸ் தான், அதுவும் மைனஸ் தான். ஓகே. அது போக இது வந்து ஒரு இந்த கடல் பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதுதான் இன்றைக்கி நமக்கு நைட்டு சாப்பாடு. வாங்க எல்லாருமே சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இப்போ அவங்க யார், நம்ம ஓனர் மகன், அவங்க ஒய்ஃபு வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க எனக்கு அங்கே நின்றுக்கிட்டு. நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இவங்க மேடம் கூட வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாங்களா இல்லையா, இன்னும் வரலையா. சரி, அநேகமாக அவங்க மகா வண்டியில் வந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. நம்ம சரி முதல்ல சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல வேறு எதுவும் வேலையில் வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேடம் வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அது போக நம்ம படுக்க வேண்டியதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடையில் நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம். ரோஸ்ட் வாங்கி சாப்பிட்டாச்சு. வேறு வேலைகளும் எதுவும் இல்லை இப்போதைக்கு. அது போக நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எதுவும் குற்றம் குறைகள் இருந்தாலும், அந்த வீடியோவில் எதுவும் மிஸ்டேக் இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.